ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2, கீதையின் உட்பொருட் சுருக்கம். பதம் 15. யம் ஹி ந வியதந்த்யேதே புருஷம் புருஷர்ஷப சமதுக்க சுகம் தீரம் சோ அம்ருதத்வாய கல்பத்தே. டிரான்ஸ்லேஷன். மனிதரில் சிறந்தவனே அர்ஜுனா, இன்பத் துன்பங்களால் பாதிக்கப்படாதவனும் இந்த 2 நிலையிலும் தன்னிலை மாறாதவனுமே விடுதலைக்கு நிச்சயமாக தகுதி பெற்றவன். பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். இங்கே பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆன்மீக உணர்வின் முன்னேற்ற நிலைக்கான உறுதியில் நிலையாயிருப்பவன், மேலும் இன்ப துன்பங்களின் தாக்குதலை சமாளிக்கக்கூடியவன், இவர்தான் விடுதலைக்கு தகுந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரு மனிதன் தனக்கு ஏற்படக்கூடிய இன்பத்தையும் துன்பத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடியவனாக இருந்தால் நிச்சயமாக அவன் ஆன்ம உணர்வில் முன்னேறுகிறான் அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு சத்திரியன் அப்படிங்கிற நிலையில் தன்னுடைய கடமையை செய்கிறதுல அர்ஜுனன் எதையும் யோசிக்காமல் செயல்படணும் அப்படின்னு பகவான் இங்கே சொல்கிறார். மேலும் என்ன சொல்கிறார்னா, தன்னுடைய குடும்ப அங்கத்தினர் மற்றும் அன்புக்குரியவர்களோட யுத்தம் செய்வது கடினமாக இருந்தால் கூட அதை தாங்கிக் கொள்ள வேணும் அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. இப்படி இன்ப துன்பத்தை சமநிலையில் பார்க்கக்கூடியவன் தான் விடுதலைக்கு தகுதியானவன் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.